வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிகவும் திறமையானவர், இந்திய சட்டத்தையே மிகப்பெரிய அளவில் மாற்றி தந்தவர், அரசியல்வாதி, இன்றைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இவர் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1950 வருஷம் பிறந்திருக்காரு. இவர் ஒரு அரசியல்வாதி. நரேந்திர மோடி அவர்கள் 2014 மே 26 இந்தியாவின் பிரதமராக இருக்கார். இவர் 2001 2014 வரைக்கும் குஜராத் மாநில முதல்வராக இருந்திருக்காரு. வாரணாசி தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் வலதுசாரி இந்து தேசியவாத அமைப்பான ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினராகவும் இருக்கார். நீண்ட காலம் பிரதமராக இருந்த பெருமை இவருக்கும் சேரும். வடகிழக்கு குஜராத்தில் உள்ள வாட் நகரில் பிறந்து வளர்ந்த மோடி அவர்கள் அங்கே இடைநிலை கல்வியையுமே முடிக்கிறாரு. தன்னோட 8 வயசுல RSS இயக்கத்துக்கு அறிமுகமாகிறாரு. தன்னோட 18 வயசுலேயே யசோதாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை கைகூடலை, பாதியிலேயே விலகிறாரு. மோடி அவர்கள் 1971 குஜராத்தில் RSS இயக்கத்தின் முழு நேர ஊழியராகவும் மாறுறாரு. அந்த அமைப்பு அவரை 1985 பாஜகவில் இணைக்குது. 2001 வரை கட்சியின் படிநிலையில் பல பதவிகளை வகித்து பொதுச் செயலாளர் பதவிக்கும் உயர்றாரு. அமைச்சகங்கள் மற்றும் துறைகள்னு பார்த்தோன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி கண்காணிப்பில் உள்ள அமைச்சகங்கள் பணியாளர்கள், பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் மற்றும் திட்டமிடல் அமைச்சகம் ஆகும். துறைகள் அணுசக்தி துறை மற்றும் விண்வெளித்துறையும் இருக்கு. தன்னோட 8 வயசுலேயே மோடி அவர்கள் RSSக்கு அறிமுகமாகிறாரு. அங்கே லோக்கல் பார்ட்டிலேயே கலந்து கொள்ளவும் ஆரம்பிக்கிறாரு. அங்கே வக்கீல் சாஹிப்ங்கிற ஒரு பிரபலமாக அறியப்பட்ட லக்ஷ்மணராவ் இனாம்தாரை மோடி அவர்கள் சந்திக்கிறாரு. அவரை RSSல ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு அரசியலோட வழிகாட்டியாகவும் மாறுறாரு. மோடி RSSோட பயிற்சியில் இருந்தபோது 1980 பிஜேபியின் குஜராத் பிரிவின் சதாபக உறுப்பினர்களான பாரதிய ஜனசங்க தலைவர்களான வசந்த் கசேந்திரகட்கர் மற்றும் நதலால் சக்தா ஆகியோரையுமே சந்திக்கிறாரு. 1978 வருஷத்தில் மோடி அவர்கள் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து டிகிரியும் வாங்குறாரு. 5 வருஷத்துக்கு அப்புறமா 1983 அவர் குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டமும் முடிக்கிறாரு. நரேந்திர மோடி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். வாட்நகருங்கிற இடத்துல அவர் பிறந்தார். தாமோதரதாஸ் முல்சந்த் மோடி இவருடைய அப்பா. இவருடைய தாயார்னு பார்த்தோன்னா ஹீரோபேன். இவங்களுக்கு 6 குழந்தைகள். அதில் 3வது குழந்தை தான் நம்மளுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள். அன்னைக்கு முதல்வராயிருந்த கேசுபாய் பட்டேல் அவர்கள் பதவி விலகியதை அடுத்து நடந்த இடைத்தேர்தல் காரணமாக நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுறாரு. அப்போது அக்டோபர் 7, 2001 வருஷம் வெற்றி பெற்று குஜராத்தோட முதல்வரும் ஆகிறாரு நரேந்திர மோடி அவர்கள். இவர் தன்னோட பதவிக்காலத்தை அக்டோபர் 7, 2001 ஆரம்பித்து ஜூலை 2007 வரைக்குமே இருந்தார். அதுக்கப்புறமா டிசம்பர் 23, 2007 தேர்தல் மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடங்குறாரு. இவர் தொடர்ந்து 2063 நாட்கள் முதல்வர் பதவியிலிருந்து குஜராத் வரலாற்றில் சாதனை படைச்சிருக்காரு. ஊடகங்கள், அறிஞர்களும் இதுவரை இந்து தேசியவாதியாக விவரிக்கின்றாங்க. இந்த கூற்றை இவருமே ஏற்றுக்கிட்டாரு. இந்தியாவிற்குள்ளாரையும் சரி, பன்னாட்டு அளவிலும் சரி, மிகுந்த சர்ச்சைகளுக்குட்பட்ட மனிதராகவே இந்த மோடி இருக்காரு. கோத்ரா தொடர்ந்து எரிப்புக்கு பின்னாடி 2002 வருஷத்தில் குஜராத் வன்முறைக்காக மிக கடுமையாக சாட்டப்பட்டுச்சு. இருப்பினுமே நீதிமன்றம் தீர்ப்பு இவருக்கு சாதகமாக தான் கொடுத்திருந்தது. பெண் ஒருவரை சட்டத்திற்கு புறம்பாக வேவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுச்சு. குஜராத்தில் பல வகையான பொருளாதார கோட்பாடுகளை கிரியேட் பண்ண பெருமையும் இவரையே சேருது. 2014 வருஷத்தில் நடந்த பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நரேந்திர மோடி நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டார். ஏப்ரல் மாதம் 2014 மே மாதம் 2014 வரைக்கும் 2 மாதங்களில் நாடெங்கும் சுமார் 2 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 430 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையும் மேற்கொண்டார். 2014 வருஷத்தில் 16வது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முதன்மையேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதே 2014 வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாரணாசி மற்றும் வடோதரா ஆகிய 2 நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செஞ்சார். அந்த வகையில் 2 இடத்துலையுமே வெற்றியை தான் பெற்றார். எப்படின்னு பார்த்தோன்னா, வடோதரா தொகுதியில் 5,70,128 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வாரணாசி தொகுதியில் 3,71,784 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பாஜகவின் மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நாடாளுமன்றத்தின் மைய அரங்கில் உரையாற்றினார் நரேந்திர மோடி அவர்கள். 2019 வருஷம் 17வது மக்களவைத் தேர்தலில்
வாரணாசியில் 6,74,664 வாக்குகள் பெற்று 4,79,505 வாக்குகள் வேறுபாட்டில் வெற்றி அடைஞ்சார். இரண்டாவதாக வந்த சமாஜ்வாதி கட்சியின் சால்னி யாதவ் 1,95,159 வாக்குகளும், மூன்றாவதாக வந்த காங்கிரஸின் அஜய் ராய் 1,52,548 வாக்குகளுமே பெற்றாங்க. 2024 இந்திய பொதுத் தேர்தலில் மீண்டும் வாரணாசியில் போட்டியிட்டு 1,52,513 வாக்குகளில் வேறுபாட்டில் காங்கிரஸின் அஜய் ராயை வென்றார். மே மாதம் 26 அன்று, அதாவது மே மாதம் 26, 2014 அப்போ பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கிறாரு. அவரோட ஏனைய 44 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கிறாங்க. நியூ டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையின் வெளி முற்றத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியும் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நரேந்திர மோடி மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வச்சாரு. 2019 இந்திய பொதுத் தேர்தலில் 543 மக்களவைத் தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால நரேந்திர மோடி இரண்டாம் முறையாக இந்திய பிரதமராக 30 மே 2019 அப்போ பதவியேற்கிறாரு. அமைச்சர்கள் எல்லாருமே முதல் 100 நாட்களுக்குரிய தமது திட்ட அட்டவணையை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டாரு. அனைத்து அமைச்சர்களையும் அமைச்சகத்தின் செயலாளர்களையும் சந்திக்க இருப்பதாகவுமே தெரிவிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கை கதையை பள்ளி பாடத்தில் சேர்க்க எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தார். 7ஆம் தேதி அக்டோபர் 2001 அன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக குஜராத் மாநில முதலமைச்சராக பொது வாழ்க்கையில் பணி துவங்கிய நரேந்திர மோடி அவர்கள் 7 அக்டோபர் 2020 முதல் 20ஆம் ஆண்டில் நுழைந்தார். 20 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சராக 4 முறையும் இந்திய பிரதமராக 2 முறையும் பதவி வகித்தார். 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2001 அன்று நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக குஜராத் மாநில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோத்ரா தொடர்ந்து எரிப்பால் ஏற்பட்ட 2002 குஜராத் வன்முறையால் குஜராத்தின் பாரதிய ஜனதா கட்சி ஜூலை 2002 கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கு அப்புறமா 2002 நடைபெற்ற குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். 2007 குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். திரும்பவும் 2012 குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சராக நரேந்திர மோடி திரும்பவும் தேர்வு செய்யப்படுறாரு. 2014 இந்திய மக்களவைத் தேர்தலில் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 336 மக்களவை உறுப்பினர்கள் இடங்களை கைப்பற்றியதால நரேந்திர மோடி முதன் முறையாக இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2019 இந்திய மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள 543 மக்களவை உறுப்பினர்கள் தொகுதிகளில் 352 தொகுதிகளை கைப்பற்றுச்சு. அதில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து 303 தொகுதிகளை கைப்பற்றியதால நரேந்திர மோடி மீண்டும் இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2014 2020 வரைக்குமே இந்திய பிரதமர் மோடி 58 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்றாரு. 2014 தூய்மை இந்தியா திட்டம் நாடு முழுவதுமே துவக்கப்படுது. 2016 500 மற்றும் 1000 ரூபாயோட மதிப்பு இல்லாமல் போகுது. நாடு முழுவதும் 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 2019 முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்தியாவின் முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுச்சு. 2019 ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 370 மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 35A மூலம் வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டதோட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஒன்றிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுச்சு. இந்தியா முழுவதற்குமான புதிய வேளாண்மை சட்டமும் 2020 இயற்றப்பட்டுச்சு. இந்திய நாட்டின் விருதுகள் தவிர வெளிநாடுகளிலும் பல விருதுகளை வென்றிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். அந்த வகையில் ஏப்ரல் 16 சவுதி அரேபியாவில் அரசின் மன்னர் அப்துல் அஜீஸ் விருது வாங்கியிருக்காரு. 2016 ஆப்கானிஸ்தான் அரசோட காஜி அமீர் அமானுல்லா கான் விருது வாங்கியிருக்காரு. 2018 பாலத்தீனம் வழங்கிய கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனம்ங்கிற அவார்டையும் வாங்கியிருக்காரு. 2019 ஐக்கிய அரபு அமீரகத்தோட ஆர்டர் ஆஃப் சையத் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்ததாக உருஷியா அரசின் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ விருது வாங்கியிருக்காரு. பக்ரைன் அரசோட மன்னர் ஹமாத் மறுமலர்ச்சி விருது வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2020 ஐக்கிய அமெரிக்காவோட லீஜியன் ஆஃப் மெரிட் விருது வாங்கியிருக்காரு. 2021 பூடான் அரசின் ஆர்டர் ஆஃப் தி டிராகன் கிங் அவார்டு வாங்கியிருக்காரு. 2023 விஜய் அரசின் ஆர்டர் ஆஃப் விஜய் வாங்கியிருக்காரு. ஜூன் 2023 எகிப்து அரசின் ஆர்டர் ஆஃப் நைல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆகஸ்ட் 2023 அப்போ கிரேக்க நாட்டின் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் அவார்டு வாங்கியிருக்காரு. நரேந்திர மோடி அவர்கள் எழுதின நூல்கள்னு பார்த்தோன்னா சக்திபாவ் 2015, சமூக நல்லிணக்கம் 2015, ஜோதி பூனா 2015, சமூக நல்லிணக்கம் அதாவது குஜராத்தி லாங்குவேஜில்
சமாஜிக் சம்ரஸ்தாங்கிற பேரில் 2010 எழுதியிருப்பார். குஜராத் முதலமைச்சராக மோடி தனது பதவி காலத்தில் கிடைத்த அனைத்து பரிசு பொருட்களையும் வருடந்தோறும் ஏலம் விட்டு கன்யா கேடவானி அபியான்ற பேரில் பெண் குழந்தைகள் திட்டத்திற்கு கொடுக்குறாரு. 2003 வருஷத்துலேருந்து 2014 வருஷம் வரைக்குமே நடந்த இந்த ஏலம் மூலம் 89.96 கோடி பெறப்பட்டுச்சு. பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி 2014 வருஷம் மே மாதத்தில் குஜராத் அரசு ஊழியர்களாக வேலை செய்யும் கடைநிலை ஊழியர்களின் பெண் குழந்தைகள் படிப்பிற்கு தனது சொந்த சேமிப்பிலிருந்து 21 லட்சம் நன்கொடையாக அளித்தார். பிரதமர் மோடி தனது முதல் பதவிக்காலத்தில் தனக்கு கிடைத்த அனைத்து பரிசு பொருட்களையும் ஏலம் விடுவதன் மூலம் கிடைக்கும் பணத்தினை இந்தியாவின் ஜீவநதியான கங்கை பாதுகாப்பும் நமாமி கங்கா திட்டத்திற்கு கொடுக்க முடிவெடுத்தார். இந்த மாதிரி பரிசு பொருட்களை ஏலம் விடும் முதல் இந்திய பிரதமரும் மோடி தான். சர்ச்சைக்குரிய வகையில் பேசப்பட்ட 10 லட்சம் மதிப்பிலான அங்கியானது 4.3 கோடி மதிப்பில் ஏலம் எடுக்கப்பட்டு அந்த தொகையானது நமாமி கங்கா திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுச்சு. முதல் முறையாக இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் மேற்பார்வையில் 2019 ஜனவரி 28 மற்றும் 29 ஆகிய 2 நாட்களில் ஏறக்குறைய 2000 பொருட்கள் ஏலம் விடப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து 2019 ஜனவரி 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் இணையம் வழியாக ஏலம் நடைபெற்றுச்சு. இரண்டாம் முறையாக 2019 செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 7 வரை ஏலம் நடைபெற்றுச்சு. 2700க்கும் அதிகமான பரிசு பொருட்கள் இந்திய நவீன கலைக்கூடம் புதுடெல்லி பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு பின்னர் ஏலமும் விடப்பட்டுச்சு. மூணாவது முறையாக 1300 பரிசு பொருட்களுக்கு 2021 செப்டம்பர் 17 இணையம் வழியாக ஏலம் நடைபெற்றுச்சு. நான்காவது முறையாக 2022 செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை இணையம் வழியாக ஏலம் நடைபெற்றது. 1200 பரிசு பொருட்களின் அடிப்படை விலையின் கூட்டுத்தொகை 2 கோடிக்கும் அதிகமாக கணக்கிடப்பட்டுச்சு. மோடி பிரதமரானதுக்கு அப்புறமா மனதின் குரல் என்ற நிகழ்ச்சி மூலம் 3 அக்டோபர் 2014 தொடர்ந்து நாட்டு மக்களோட ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷன் தேசிய தொலைக்காட்சி மற்றும் தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சிகளில் நாட்டு மக்கள்கிட்ட மாதம் ஒரு முறையாவது பேசுவார். மனதின் குரல் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் அன்றாட நிர்வாகத்தின் பிரச்சனைகள் குறித்து குடிமக்களோட ஒரு உரையாடலை ஏற்படுத்துறது தான். என்னதான் இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரண நிலையில் பிரதமர் மோடி ஆகலை. சின்ன சின்ன படிகளில் இருந்து தாண்டி தான் வந்திருக்காரு. சின்ன சின்ன படியாக எடுத்து வச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷனில் இருக்காரு. மக்களுக்கு பிடித்த பிரதமராகவும் இருக்காரு. எப்படிப்பட்ட நிலையையும் மாற்றி அமைக்கக்கூடிய திறன் கொண்டவராக இருக்காரு. மக்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய பிரதமராக இருக்காரு. அப்படிப்பட்ட பிரதமர் மோடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.